miss you, Amma. Miss you. I see you. உண்டா எந்திரா டேய் ஒன்னதான்டா எந்திரா டேய் The game starts. உன்னை ஏன்டா இடம் இல்லாமல் கார் டிக்கிலாம் போய் படுக்க சொன்னது? இந்த படுத்து தொலை. டாக்டர் டாக்டர் வந்து காப்பாற்றுங்க டாக்டர் டாக்டர். டேய் ஏன்டா இப்படி செத்த போன மாதிரி கிடக்க படுறா. டாக்டர் டாக்டர் வாங்க டாக்டர் வாங்க டாக்டர். பொறுமையாக இருங்க. ஏன்டா வந்துட்டீங்கல்ல, நீர் யானையோ தவக்கா குட்டியோ நான் கிளியர் பண்ணி விடுறேன். பொறுமையாக டாக்டர் டாக்டர் எப்படியாச்சும் காப்பாற்றிருங்க டாக்டர். வெயிட் பண்ணப்பா. ஓகே டாக்டர் ஒன்றும் பிரச்சனை இல்லை டாக்டர். கவலையே படாதீங்க, டாக்டர்கிட்ட வந்துட்டீங்கல்ல, பத்திரமா பார்த்தாடி இந்த செஃப் போய் எங்கேயும் வந்துட்டான்டா. டேய் எந்திரடா, உனக்கு மருத்துவமே பார்க்க வேண்டாம். வந்து துறடா, இது செஃப்டா, நம்மளை கொலை பண்ணா விட மாட்டான் போலயே. வாடா வாடா வாடா. அந்த செஃப்புக்கிட்ட மாட்டின 2 பேரும் வேற வழி இல்லாமல் சாமியார்கிட்ட போகிறாங்க. டேய் உன் தொப்பைக்கு ஒன்றும் அவ்வளோலடா. டேய் இப்போ நம்ம பார்க்க போகிறது தான் உலகத்திலே மிகப்பெரிய சாமியார். அந்த சாமியாரை போய் பார்த்தேன்னு வச்சுக்கோ, அந்த செஃப்பை எப்படி கைமா பண்ணுங்கிறது தெளிவாக சொல்லி கொடுத்துருது. சரியா, பயப்படாத, நம்பிக்கையோட வெற்றி நிச்சயம். ஓகே, உட்கார். இதாண்டா அந்த சாமியார். பார்க்க தான் ஆளு கொஞ்சம் பகிரங்கமாக இருப்பார். நல்லா சாப்பிட்டு தான். சாமி நிறுத்து. அந்த ஜிப்தர் கில்லரை கொல்லணும்னா அவன் அம்மாவை போய் நீ பாரு. அவன் அம்மாவும் ஒரு ஆவிதான். அவன் அம்மா கையில் ஒரு பொம்மை இருக்கும், அதை பிடிச்சி நீ கொண்டு வா. இதில் அந்த வீடோட மேப் இருக்கு, போய் அவன் அம்மாவை போய் பாரு, பிள்ளைய கூட்டிட்டு வா. ஆனா அந்த வீட்டில் பயங்கரமான அமானுஷங்கள் இருக்கு, பார்த்து போங்கடா வெள்ளரி பயல்களா. சரி சாமி, அப்போ நாங்கள் உத்தரவு வாங்கிக்கிறோம். வாடா போகலாம். அந்த சாமி சொன்ன மாதிரி எப்படியாவது இந்த பேய் வீட்டுக்கு போகணுடா. வாடா. ஆ டேய், அந்த சாமியார் கொடுத்த மேப்பு கரெக்டாக இந்த வீட்டை தான்டா காட்டுது. என்னடா வீடு இவ்வளோ பயங்கரமாக இருக்குது, இதுக்குள்ளேடா போய் அந்த பொம்மையை கண்டுபிடிக்க. என்னடா திடீர்னு பூமி எதிருது, ஒன்றுமே புரியல. அக்கா நீ எப்படிக்கா இங்கே வந்த? நான் எப்படியோ அந்த பேய்கிட்ட இருந்து தப்பிச்சு ஓடி வந்துட்டேன். இப்போ பேய்கிட்ட இருந்து தப்பிச்சு வந்து பெரிய சூனியக்காரன்ட்ட மாட்டிக்கிட்டேன். என்னது? இருங்க. இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, அந்த செஃப்போட அம்மா அட்ரஸ் அந்த சாமியார் கொடுத்தாரு. அந்த அட்ரஸ் காட்டினபடி பார்த்தா இதான் அந்த வீடு. இந்த வீட்டுக்குள்ளே தான் அந்த செஃப்போட அம்மா கிட்ட ஒரு பொம்மை இருக்குமா. அதுக்கு அந்த பொம்மையை எடுத்துகிட்டு போய் அந்த சாமியார் கிட்ட கொடுத்தாதான் அந்த சைக்கோவான அந்த செஃப்பை அடக்க முடியுமா. சரி போய் அடக்கு போ. ஏக்கா எங்கே போகிறீங்க? இங்கே வாமா, இந்த கல்லை கொண்டு எரிஞ்சிடும். இங்கே வா. எங்கே போகிற? இல்லை எல்லோரும் தானே மாட்டணும். இப்போ எல்லோரும் போய் பொம்மையை தேடுவோம், வாங்க போவோம். வா, கண்டிப்பாக வரணுமாடா? வந்தால் தான் உயிர் வாழ முடியும். சரி வா. பார்த்தீங்கன்னா எங்கிட்ட வந்து டார்ச் லைட் இருக்குது. இந்த இடத்துல அப்படி என்ன நடந்தாலும் இதை வச்சு நாங்கள் கவர் பண்ணி உங்களுக்கு காட்டிடுவோம்டா. கண்டிப்பாக வாங்க போவோம். டேய் நான் ஒன்று சொல்கிறேன், அதை மட்டும் கேட்டுக்கோங்க. என்ன ஆனாலும் எதை பார்த்தாலும் 3 பேர் மட்டும் பிரிஞ்சிடவே கூடாது. ஓகே, அதை கவனமாக கேட்டுக்கோங்க. வாங்க. அதே பயம் எனக்கும் இருக்குன்னா அதெல்லாம் வெளிக்காட்டிக்காமல் அரசியல் பண்ணு. ஓகே, வாங்க. அடி கீழே பார்த்து வாங்கடா. நீ எதுக்குடா மூஞ்ச எதையோ விட்டு வந்த மாதிரியே இருக்கு. ஒழுங்கா வாடா. சரி, பயமா இல்லையா? பயமா இருக்கா இல்லையா? அப்போ வா போவா. இதுக்கப்புறம் ஒரு மாடி இருக்கா? என்னடா இது இத்தனை மாடி இருக்கு? A few minutes later. ஆக்சுவலாக என்கிட்ட இங்கேயும் ஒரு கேமரா இருக்குது, அதுக்கப்புறமேட்டு அங்கேயும் முன்னாலே ஒரு கேமரா எடுத்துகிட்டு இருக்காங்க. இப்போ நாங்கள் அந்த பேயை கண்டுபிடிக்காம விட போகிறது இல்லை. வா, இங்கே ஒரு ரூம் போகுது, வாங்க போவோம். சும்மா ஒரு எம்டியான ரூம் தான் போகிறேன். யாராச்சும் இருக்கீங்களா? பொம்மை எங்கே இருக்க நீனு? உன்னைய தேடி நாங்கள் ஒரு 3 பேர் வந்திருக்கோம். இப்போ ஏதோ ஓடுச்சு இல்லை? ஓகே, இப்போ ஏதோ ஓடுச்சு இல்லை? போவோம் வாங்க. நான் வரல, நான் போறேன். ஏக்கா சொன்னா கேளுங்கக்கா, வாங்கக்கா, பக்கத்தில் வரைக்கும் வந்தாச்சுக்கா. பயமா இருக்கு, இருட்டா இருக்கு. அக்கா உங்கள் சைஸ் என்ன, இவன் வயசு என்ன, இவனே தைரியமாக வரேன், நீங்கள் எதுக்கு வர மாட்டீங்க? ஏக்கா சும்மா இருங்கக்கா, நம்ம 3 பேர் தான்க்கா கண்டுபிடிக்கணும். சொன்னா கேளுங்கக்கா. இவன் ஒருத்தனை விட்டுன்னு வச்சுக்கோங்களேன், பேயை கரெக்ட் பண்ணி டூ இட் பாட ஆரம்பிச்சிருவான். நீங்களும் வாங்க. வீட்டை பற்றி சொல்லணும். நாங்கள்
எங்களுக்கு பயம் இருக்குந்தான், பட் நான் பயந்தங்கிறனால எல்லாருமே பயந்துருவாங்க இல்லைங்க, அதனால் பயப்படாமல் அப்படியே போக வேண்டியிருக்குங்க. வாங்க வாங்க. இன்ஸ்டாகிராமில் மட்டும் நல்லா இது ஹலோ யாரு யாரு என்னக்கா இது? ஹலோ, நீங்கள் யாராக இருந்தாலும் கொஞ்சம் அமைதியாக இருங்க. உங்களுக்கு யார், உங்களுக்கு என்ன வேணும்? நாங்கள் இப்போ சைலண்டாக வந்து அந்த பொம்மையை மட்டும் தூக்கிட்டு போயிடுவோம். அந்த பொம்மையால் எங்களுக்கு வாழ்க்கையே சிக்கலாக இருக்குது, சொன்னால் கேளுங்க. அக்கா அவனை எங்கக்கா அவனை? ஸ்டாலின் டேய் எங்கடா இருக்கே? வாடா போயிடலாம். அக்கா இருங்கக்கா, வந்துட்டோம், கொஞ்ச நேரம் தான். இங்க இடம் இருக்குது, குதிச்சு போயிடலாமா? குதிச்சு போயிடணுமா? குதிச்ச ஒரு எலும்பு கூட தராது, நீங்க வேற. வேலை ஸ்டாலின், உன்னைய பார்க்கறதுக்கு ஒரு பிள்ளை வந்திருக்காளே. அக்கா இதுக்குள்ளே குதிச்சிருப்பாங்களா? ஏய் சவுண்டு கேட்டுதா? ஆமா. யாரு? வாடா போயிடலாம். அக்கா இருங்கக்கா, ஏன்க்கா சொன்னதே சொல்லிட்டு இருக்கீங்க? நான் தான் சொல்கிறேன்ல எடுத்துகிட்டு போகணுன்னு. பொம்மை நான் கடையில் வாங்கி தரவா? ஏக்கா மாட்டி மூஞ்சில குத்தி விட்ருவோம் குந்தாணி. நான் என்ன சொல்கிறேன், நீ என்ன சொல்லிட்டு இருக்க? அப்போ ஸ்டாலினே? அவன் வேண்டாமா? அவன் இருந்தாலும் உலகத்துக்கே பாரமாக தான் இருக்கான். இருந்தாலும் அவங்க அம்மா அப்பா ஏதாவது கேட்பாங்கல்லக்கா. ஸ்டாலின் அவங்க ஏதோ இருந்துச்சுக்கோ. பின்னாடி பாரு. ஸ்டாலின் இதுக்குள்ளதான் ப்ரோ இருந்துச்சு, ப்ராமிஸா. இதில் ரெக்கார்ட் ஆயிருக்கு, இந்த ஃபோனில் ரெக்கார்ட் ஆயிருக்கு. கிட்டத்தட்ட ரொம்ப நேரம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த வீட்டையே அங்கங்கன்னு சுற்றியாச்சு. கடைசியாக இன்னும் பார்க்க வேண்டிய இடம்னா அந்த மாடி மட்டும்தான். அந்த மாடியை மட்டும் பார்த்ததுக்கப்புறம் நம்ம கிளம்பிடலாம்க்கா. அந்த பய கூட தேவையில்லை, நம்ம போயிடுவோம். போயிடலாமா? வாங்க வாங்க, இதான் டெரஸ் நினைக்கேன். சவுண்ட் கேக்குது. யாரு? மாலெல்லாம் இங்க இருக்குறா. ஆமாம் இல்லை, பயமா இருக்குது. வாங்க வாங்க வாங்க. இங்கே தானே சவுண்டு கேட்டுச்சு. ப்ரோ உள்ளதான் ப்ரோ இருக்கு ப்ரோ. அதை ரீமைண்ட் பண்ணி போடுங்களேன். இதுக்குள்ளே தானே இருக்கு. ஆமா. இப்போ என்ன பண்ணுறது? பொம்மை வேற பார்த்தோம்ல. பொம்மையை பார்த்தேன், அதனால தான் ரீமைண்ட் பண்ண சொன்னேன். இப்போ ஒன்று பண்ணலாம், வேறு வழியே இல்லை. அந்த பொம்மையை மட்டும் எப்படியாவது கணவன்ட்டு இந்த இடத்த விட்டே ஓடிடுவோம். சரி ஓகேவா? டார்ச் பிடிச்சிக்கோங்களேன். அப்போ அவனை என்னக்கா பண்ணுறது ஸ்டாலினை? அவன் வேண்டாம், பொம்மை மட்டும் அடிச்சு போயிடும். அக்கா டார்ச் கொடுங்கண்ணா, டார்ச் கொடுங்க. இது கொடுங்க, ஒரு நிமிஷம் பார்த்துட்டு தரேன். வாங்க வாங்க ஓடும் வாங்க. கூட்டு போங்கக்கா, கூட்டு போங்கக்கா. ஏக்கா அம்மா டக்குனு ஒரு வழியா என்ன ஆனாலும் அந்த பொம்மையை எடுத்தாச்சு. இன்னும் அந்த சாமியார்கிட்ட போகிறதா மிச்சம். ப்ரோ